ராணுவத்திற்கு தென்னிந்தியாவில் இருந்து வரும் செவிலியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது என ராணுவ நர்சிங் சேவை பிரிவு முன்னாள் துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். கோவை மதுக்கரை நைட்டிங்கேல் செவிலியர் கல்லூரியில் உலக செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது. அதில் இந்திய ராணுவத்தில் செவிலியர் சேவை பிரிவில் துணை இயக்குநராக பணியாற்றிய இக்னிடெஸ் டெலஸ் புளோரா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர் மாணவிகளுக்கு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தற்போது செவிலியருக்காக படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இந்திய ராணுவத்திற்கு தென்னிந்தியாவில் இருந்து வரும் செவிலியர்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக வெகுவாக குறைந்துள்ளது எனவும் வருத்தம் தெரிவித்து பேசினார். Angels have chosen this professional for the nursing. As such, we are running shortage of nurses in India, and these nursing services we need for increasing our nursing workforce, healthy nursing workforce. At the same time, to achieve our SDG 2030, we require too much nurses, because as I have already told in my speech, we have to now mostly focus on the community, so that we will not be able to bring much amount of patients towards the hospital. From the community itself, we will be able to cut down the rate of the illness. So, but I am sure these nurses will do a wonderful job, and they all are the future Florence Nightingale. I wish each one of them all the best. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடவும் வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் பாஜகவினர் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் நடத்தினர். மாவட்ட தெற்கு தலைவர் சித்தரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலம் மாநகராட்சி அலுவலகம் அருகே தொடங்கி சிவன் கோவிலில் முடிந்தது. மேலும் இந்த பேரணியில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக கட்சியினர், தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலை முறியடிக்கும் என்பதை இந்திய ராணுவம் உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்து பேசினார். சென்ற 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதிகளுடைய இலக்குகளை தாக்குவதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய ராணுவம் எடுக்க ஆரம்பித்தது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக எல்லை தாண்டாமல் எல்லைக்கு உள்ளிருந்து இந்தியாவிற்கு உள்ளேயே இருந்து கொண்டு பாகிஸ்தானுடைய பயங்கரவாத மையங்களை தாக்க முடியும் என்பதை நம்முடைய ராணுவம் உலகிற்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது. மாதந்தோறும் தமிழகத்தில் மின்சார கணக்கீடு என்பது நிதி நிலைமையை பொறுத்து மேற்கொள்ளப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத கோடை மழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட மின்தடை குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்பொழுது பேசிய அவர், கோடை மழை காலத்தில் எதிர்பாராத விதமாக சூறைக்காற்று வீசுவதால் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்தடை ஏற்படுகிறது என்றும், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த சூழலை சரி செய்ய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் முழு முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மின்கசிவால் ஆசிரியர் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கும் முறை எப்போது அமல்படுத்தப்படும் என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், மின் கட்டண உயர்வு குறித்து நிதிநிலையை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோடை மழை காலத்தில் பல்வேறு இடங்களில் இதே போன்று மழை பெய்கின்ற போது எதிர்பாராமல் சூறைக்காற்று வீசுகின்ற சூழல் இருக்கிறது. ஆனால் பல இடங்களிலும் இந்த கம்பங்கள் சாய்வதனால் மின்தடை ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது. அந்த சூழல்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மின்வாரிய அலுவலர்கள், செயற்பொறியாளர், தலைமை பொறியாளர் எல்லோருமே இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல தீர்க்கப்படுகிறது. இந்த மாலைக்குள்ளாக முழுமையாக தீர்க்கப்படும். வடக்காடு விவகாரம் தொடர்பாக தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய குழுவினர் வடக்காட்டில் விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட இருதரப்பு மோதலில்
இருதரப்பையும் சேர்ந்த 20ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அதில் பாதிப்புக்குள்ளான ஒரு தரப்பான பட்டியலின சமூக மக்களை தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், விசாரணையில் விபரம் குறித்து தற்போது கூற முடியாது என்றும், விசாரணை அறிக்கையை 2 நாட்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிப்போம் என்றும், அதில் அனைத்து விவரங்களும் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசுக்கு கொடுக்குறீங்கல்ல, அரசுக்கு அறிக்கை கொடுக்கணும். உண்மையான பாதிப்பு இருக்கா சார்? அது சொல்ல முடியாது. அறிக்கை வந்த பிறகு தானே சொல்ல முடியும். நாங்கள் அறிக்கை அவங்க கொடுக்குறதுக்கு முன்னால் எதையுமே நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரிப்போர்ட். ஓகே, அது புரியுது சார். அறிக்கை எத்தனை நாளில் கொடுப்பீங்க? வித்தின் 2 days நாங்கள் அனுப்புவோம். நான் மண்டே அனுப்புவோம். இப்போ இந்த விவகாரத்தில் அரசோட செயல்பாடு சரியா இருக்கா சார்? அதுதான் சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.